ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான அரைக்கீரை கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மண்பானில் நீங்கள் கீரை கடைசல் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நாலு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன், பச்சை மிளகாய். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். அரைக்கீரையை இந்த இலையை மட்டும் நல்லா ஆஞ்சி வச்சுக்கிட்டு இந்த 3 நேரம் நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா தூசி மண் இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த கீரை மண்பானையில் சேர்த்துக்கோங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுன்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கீரை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி. அதனால் நீங்கள் கீரையில் இரும்பு சத்து இருக்குது. அதனால் அடிக்கடி கீரையை சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. ஆனால் அந்த பருப்பு கடையை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. வடித்து வச்சு அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி கீரை கடைசல் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சத்து இருக்குது கீரையில். ஒரு வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க.
3 காய்ந்த மிளகு நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து அஜீரணத்துக்கு வந்து ரொம்ப நல்லது, நல்ல மணமாகவும் இருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தாளிச்சதை கீரை கடைசியில் சேர்த்துக்கோங்க. சூப்பரான செம டேஸ்டியான அரைக்கீரை கடைசல் ரெடி. நீங்களும் அந்த மாதிரி வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுட சுட சாதத்துக்கு இந்த கீரை கடைசலை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.